ஆனால் இது இளையராஜா அவர்களுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சும் உள்ளே போகணுன்னு ஆசைப்படக்கூடிய அவருடைய பக்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, எனக்கு இப்போ அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இதுக்கு முன்னே போயிருக்காரான்னு தெரில, அல்லது இப்போ தான் முதல் வாட்டி போகிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இதை சொல்ல முடியல. ஏன்னா அந்த கோயிலில் இதுதான் வந்து நடைமுறை. இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்த தாண்டி வந்து யாருக்கும் அனுமதி இல்லை, வெளியார் யாருக்கும் அனுமதி இல்லை, அங்கே பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் அனுமதி அப்படின்னு தான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் இதுக்கு முன்னே போயிருந்தவர்னா அது தெரிஞ்சிருக்கோம், இதுக்கு முன்னே போகலன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே இவர் இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்தப்படுவது இது முதல் முறை இல்லை, ஏற்கனவே 2-3 முறை நடந்திருக்கு. அது குறிப்பாக ஸ்ரீரங்கம் அந்த ராஜகோபுரம் அது கட்டப்பட்ட போது வந்து அதுக்கு மிகப்பெரிய செலவு. அதை வந்து இளையராஜா ஒரு பகுதியை வந்து அவரே ஏற்றுக்கிட்டார். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அவர் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவ்வளோ பணம் கொடுத்து அந்த கோயிலில் வந்து ராஜகோபுரம் கட்டிய பிறகு அதுக்கு திருக்குடமுழுக்கு நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து இளையராஜா சிறப்பு அழைப்பாளர் போகிறாரு. இத்தனைக்கும் அப்போ அவர் உச்சத்தில் இருந்த நேரம். அதுவும் அங்கே போன அவரை வந்து அந்த ராஜகோபுரத்து மேலே ஏறி அந்த கலசத்தை தொடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் உள்ள ஏற விடல, கீழே நிப்பாட்டாங்க. அவர் கொடுத்த பணத்தில் எழுப்பப்பட்ட ராஜகோபுரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது, புனிதமாக இருக்குது. அந்த பணத்தை கொடுத்த மனிதர் வந்து தீண்டாதவராக இருக்கார். இப்படி ஒரு கொடுமை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது.